ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்பார்க் டாக். கார்கில் போர் இந்தியாவோட எல்லையை பாதுகாக்க தன்னலம் இல்லாமல் உயிர் கொடுத்த வீரர்களோட வீர வரலாறு இது. 1999 பாகிஸ்தான் இராணுவமும் தீவிரவாதிகளும் இந்தியாவோட ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் இருக்க கார்கில் சிகரங்களில் சட்டவிரோதமாக பூந்துட்டாங்க. இந்திய இராணுவம் குளிர்காலத்துக்காக வெளியேறிய இடங்கள்ல மர்மமாக புகுந்து நம்ம நிலப்பரப்பை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதுக்கு இந்தியா கொடுத்த பதிலடி தான் ஆப்ரேஷன் விஜய். இந்தியாவின் நிலத்துக்காக மட்டும் இல்லாமல் சுயமரியாதைக்காகவும் தாய் மண்ணுக்காகவும் நடந்த போராட்டம் தான் கார்கில் போர். 15,000 அடி உயரம், குளிர் உச்சத்தில், டொலோலிங், 0.5140, டைகர் ஹில் அப்படின்னு ஒவ்வொரு சிகரத்தையும் போராடி மீட்டெடுத்தனர் இந்திய வீரர்கள். ஜூலை 26, 1999 இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சது வெற்றி நமதே அப்படின்னு. அதுதான் கார்கில் விஜய் திவாஸ். கேப்டன் விக்ரம் பத்ரா, இவர் பெயர் கேட்டதும் நெஞ்சமே நிமிர்ந்து விடும். 0.5140 சிகரத்தில் வெற்றி பெற்ற அப்புறம் என்ன தெரியுமா சொன்னார்? ஏ தில் மாங்கே மூர், அதாவது வெற்றி கிடைச்சதும் அடுத்த வெற்றிக்காக ரெடின்னு சொன்னார். அவரது கடைசி வார்த்தை, I'll either come back after raising the Indian flag or come back wrapped in it. இவர் ஒரு வீரர் மட்டும் இல்லை, ஒரு உந்து சக்தி. இரவு நேரம் கம்பி கட்டி மேலே ஏறணும், துப்பாக்கி குண்டு பாயுது. ஆனால் அதுக்கு நடுவில் கிரண்யார் யோகேந்திர யாதவ் 3 துப்பாக்கி குண்டுகளையும் வாங்கி மேலே ஏற சக வீரர்களுக்கு பாதை அமைச்சு தன் உடலையே ஒரு பாலமாக மாற்றினார். இதுதான் ஒற்றுமை. இந்திய வீரர்களுக்கு பின் செல்லும் எண்ணமே கிடையாது. வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பொறுப்பும் உணர்வும் தாய் மண்ணுமே முக்கியமாக இருந்துச்சு. அதுக்காக உயிரையே விட்டாங்க. இந்த தியாகத்துக்கு கிடைச்சது தான் விஜய் திவாஸ். ஜூலை 26 இந்திய கொடி இந்த சிகரங்களில் மீண்டும் பறந்துச்சு. இந்திய வீரர்கள் கார்கில் போரில் வென்றாங்க. துப்பாக்கியால் மட்டும் இல்லை, அவர்களோட மன உறுதியாலும் தான். கார்கில் போரில் இந்தியா ஜெயிச்சிடுச்சு. ஆனால் அதுக்கான விலை வீரர்களோட வாழ்க்கை. அவங்க தியாகத்தால் தான் நம்ம இன்னைக்கு சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வீரர்கள் நம்மளோட பிறந்து வளர்ந்த சாதாரண மக்கள் தான். ஆனால் நாட்டுக்காக வீர மரணம் கொண்ட போர் வீரர்கள். நம்ம எல்லாரும் போராளி தான். நம்ம கனவு தான் நம்ம நிலம். நம்ம பயம்தான் நம்ம எதிரி. நம்ம கனவுக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்கள மேலே ஏறி ஜெயிக்கணும். நோ ரெட்ரீட், நோ சரண்டர். இது இராணுவத்திற்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கும் தான். கார்கில் ஒரு போர் மட்டும் இல்லை, நம்ம வீரர்களோட வரலாறு. அவங்களோட வீரமும் தியாகமும் என்னைக்கும் நம்ம நாட்டு மண்ணில் நிமிர்ந்து நிற்கும்படி போற்றுவோம். ஜெய்ஹிந்த். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் ஐஷு.